ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு மை லவ் இன் த கண்ட்ரி சைடு எபிசோட் 11ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? நம்ம லாஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துருப்போம். செம காமெடி பண்ணி நம்மள நல்லாவே சிரிக்க வச்சிருந்திருப்பாங்க. பேங்காக்ல இருந்து வந்திருந்த அவங்க ஃப்ரெண்டை அங்கேருந்து விரட்டணுங்கிறதுக்காக எனக்கு சாமி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு பொய் சொல்லி உடம்பெல்லாம் சேர பூசிக்கிட்டு அவங்க பண்ணி கடவுளே அவங்க உடம்புல வந்த மாதிரி ஆக்டிங் பண்ணி அந்த பொண்ணையும் அங்கேருந்து துரத்தி விட்டு இருந்திருப்பாங்க. அது இல்லாத அவங்க நடிப்புக்காக தான் அதை பண்ணாங்க. ஆனால் இருந்தாலும் உண்மையாலுமே அவங்க உடம்புல அந்த பண்ணி கடவுளே வந்துட்ட மாதிரி லாஸ்ட் எபிசோட்லேயே நம்ம பார்த்துருப்போம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக அந்த ஃபேக்ட்ரியில் அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே தனக்கு தானே அவங்க கையெல்லாம் அப்படியே மடங்க ஆரம்பிக்குது, கழுத்தெல்லாம் ஒரு மாதிரி திரும்புது. அவங்க உடம்புல உண்மையாலுமே அந்த பண்ணி கடவுளே வர மாதிரிலாம் ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சமயத்தில் இன்னொரு சைடு நம்ம ஹீரோடைய ஃபேமிலியே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே இந்த கிராங்கும் அவங்க அண்ணனும் அங்கே வராங்க. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை வச்சு அந்த கிராமத்தையே டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு கொள்ளை அடிக்கிறதுக்காக ஒரு ஐடியாலாம் சொல்லிக்கிட்டு இருந்தான் இல்லையா? அந்த ஐடியாவை பற்றி பேசுறதுக்காக தான் அங்கே வந்திருந்தான். அந்த சமயத்தில் ஜோர்டு அங்கே ஓடி வந்துட்டு அங்கே பெரிய பிரச்சனையே நடந்துகிட்டு இருக்கு, சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட எல்லாருமே என்னவோ ஏதோ ஒன்று பயந்தடிச்சுட்டு ஓடி வந்து பார்க்க நம்ம ஹீரோயின் உடம்புல அந்த பண்ணி கடவுளே வந்துடுறாரு. அவங்க பாட்டுக்கு கையை காலெல்லாம் நெளிச்சுக்கிட்டு இப்படி முறுக்க அப்படி முறுக்கன்ட்டு உடஞ்சி போன ரோபோட் மாதிரியே உடச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே சாமி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு வேண்டி கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோ அம்மாலாம் அப்படியே பவ்யமா வராங்க. பவ்யமா கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டே முன்னாடி வந்துட்டு ஆசீர்வாதம்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அம்மா அப்படியே பவ்யமா வணக்கம் வச்சுக்கிட்டே போனாங்க இல்லையா? அவங்க போனவங்க லாட்ரி நம்பரை தான் கேட்குறாங்க. லாட்ரி நம்பர் சொல்றதுக்காக தானே வந்திருக்கீங்க, சொல்லுங்க என்ன நம்பர்னு சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்க அவங்க ஹஸ்பண்ட் அங்க இருந்து திட்டிட்டு இருக்காரு. என்ன நீ இந்த வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லி கேட்காதன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. இவங்க விடுவாங்களா? இவங்க திரும்பவும் லாட்ரி நம்பரை சொல்லுங்களேன்னு கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோயின் உடம்புல இருக்கிற காடுக்கு கோவம் வந்துடுது. அப்ப அங்க கிராங்கோட அண்ணனும் கூட நின்றுகிட்டு தான் இருப்பான். அவன் சொல்லி இருந்திருப்பான் இல்லையா நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ சாமியார் வேஷம் போடு, இங்க உள்ள மக்களுக்கெல்லாம் குறி சொல்லு, அப்புறம் லாட்ரி நம்பர்லாம் சொன்னா எல்லாருக்குமே பணம் கிடைக்கும், நம்ம கிராமமே ரிச் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தான் இல்லையா? அவனை முறைச்சிக்கிட்டே கையை நீட்டி அவனை காட்ட எல்லாருமே யார் கை நீட்டுறாங்க அப்படின்ட்டு திரும்பி பார்க்க அந்த டெமோன் தான் நிற்கிறான். அவனை கையை காட்டி, நீ தானே இங்கே லாட்ரி டிக்கெட் எல்லாம் ஓப்பன் பண்ணி மக்களை ஷார்ட்கட்டில் பணக்காரங்களை ஆக்கணும்னு நீ நினச்சிக்கிட்டு இங்கே என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த அப்படின்ட்டு கேட்க, ஆமாம், ஏன்னா நம்ம கிராமமே நாளைக்கு ரிச் ஆகுனுச்சுன்னா நமக்கு தானே நல்லது, அதனால தான் நான் அப்படி சொன்னேன், இதில் என்ன இருக்குது அப்படி நான் சொன்னதில் ஒன்றும் தப்பே இல்லைங்கிற மாதிரி சொல்லுவேனா? மக்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி அது மூலிமா பணக்காரங்களாகணும், அதை விட்டுட்டு எப்பவுமே அதிர்ஷ்டமான இந்த லாட்ரி டிக்கெட் தப்பான வழிமுறைகளில் போகிறது தப்பு. மக்கள் அவங்கவுங்க உழைப்பால் அவங்க ரிச் ஆகணுமே தவிர இந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இனிமேல் இந்த பொண்ணு உடம்புல இனிமேல் வரப்போகிறதும் கிடையாது, உங்களுக்கு லாட்ரி டிக்கெட்டோட நம்பரும் சொல்ல போகிறதும் கிடையாது அப்படின்னு சொல்ல எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது. அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க ஆரம்பிக்க இந்த பொண்ணு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஹீரோ அம்மாலாம் அப்படியே பவ்யமாக போயிட்டு நம்ம மையமா எழுப்பி விடுறாங்க. எழுப்பி விட்டுட்டு, என்ன லாட்ரி நம்பர் சொன்னாங்களா, சொல்லுன்னு கேட்க அந்த பொண்ணு கண்ணை முழிச்சு பார்த்துட்டு, நான் எங்கே இருக்கேன், ஏன் இங்கெல்லாம் கூடி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு எழுந்திரிச்சு உட்காந்த பொண்ணு, அந்த பொண்ணு கை காலெல்லாம் ஒரு மாதிரி உடஞ்சி போன மாதிரி உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு, நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறா. அதுக்கப்புறம் அவளை தனியாக கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நம்ம ஜோடும் கிராங்கோட அண்ணனும் சேர்ந்து தான் அவளுக்கு காற்று வீசி விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. கொஞ்ச நேரம் மயக்கம் போட்டு விழுந்திருந்தா இல்லையா, அதனால காத்தெல்லாம் விசிறி விட்டுக்கிட்டே இருக்க டெமானுக்கு வந்து லாட்ரி டிக்கெட் நம்பர்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதை நினச்சி அவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட அம்மாவுக்கும் அதுதான் கவலையாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்ட்டு அவங்களும் புலம்பிக்கிட்டு இருக்க. ஹீரோ அப்பா இருந்துட்டு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, காட் சொன்னது சரிதான், மக்கள் எப்பவுமே ஷார்ட்கட்டில் பணக்காரங்களா ஆகிறது அது நல்லதே கிடையாது அப்படின்ட்டு அவரும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரா. அப்போ கூட இந்த ஸ்ரீயும் கிராங்கும் தானே நின்றுட்டு இருக்காங்க. இந்த ஸ்ரீ இருந்துட்டு, சரி இப்போதான் காட் இந்த பொண்ணு மேலே வரமாட்டேன்னு சொல்லிட்டார் இல்லையா, அப்போ எதுக்காக மயமை இங்கே வச்சுக்கிட்டு இருக்கணும், மயமோட ஹெல்ப் நமக்கு தேவையே இல்லையே, அதனால அவளை வேலையை விட்டு தூக்கிடலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல கிராங்கும் கூட ஊதி விட்டுருப்பாளா. ஹீரோவுக்கு செம்மையாக பயமாயிடுது. உடனே ஹீரோ வந்துட்டு, இல்லை அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அப்போ அம்மா கொடுத்த வாக்குக்கு என்ன மரியாதை இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணால் அம்மாவுடைய ரெப்புடேஷன் தான் போவோம், அவங்களுடைய மரியாதைக்காக அவங்க சொன்ன மரியாதைக்காக நம்ம மயமா இங்கே தான் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவை மாற்றி விட்டுறான். அவங்க அம்மாவும் வேறு வழி இல்லை, அவங்களுக்கும் அவங்களுடைய மரியாதையை காப்பாற்றிக்கணும் இல்லையா, அதனால்
பரவாயில்ல மயம் இருக்கட்டும் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீ இருந்துக்கிட்டு, மயம் நீ திரும்பவும் இந்த மாதிரி வேற ஏதாவது தப்பு பண்ணேன்னு வச்சுக்கேன், உடனே உன்னைய ஃபயர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட அந்த பொண்ணுக்கு செமைய பயமாயிடுது. அந்த பொண்ணு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கிறா. இல்லை இனிமேல இந்த மாதிரி பண்ண மாட்டேன், தெரியாத பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல போயிட்டு என்னுடைய வேலையை பார்க்குறேன்ட்டு ஓடி போயிடுறா. இந்த விஷயத்த கிராங்கும் அவங்க அண்ணனும் சேர்ந்து அவங்க வீட்டில் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் கிராங்கோட அப்பா அங்கே வந்துட்டு குதிக்கிறாரு. ஆக்சுவலாக மார்க்கெட்டில் நம்ம ஹீரோட அப்பாவை பார்த்தார் இல்லையா, அங்கே என்ன பேசியிருப்பாங்கன்னா, நம்ம ஊரில் ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஆரம்பித்து நம்ம ஊரையே டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஐடியாலாம் கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலாக இவரே ஒரு கெட்ட ஆள் தானே, இவர் கொடுக்குற ஐடியாலாம் என்ன நல்லாவா இருக்கும், இவங்க குடும்ப நலத்துக்காக தானே யோசிப்பாங்க, அதனால் அவர் முடியாதுன்ட்டார் போல இருக்கு. அதனால் இங்கே வந்து குதிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவங்க பாட்டுக்கும் ஃபேக்ட்ரியில் வெள்ளத்தை எடுத்து அச்சில் ஊற்றி வச்சுக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோ பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு மயம் கிட்ட தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ நான் சொன்னதை கேட்டு தானே இன்னைக்கு மக்கள்கிட்ட இனிமேல் லாட்ரி டிக்கெட் நம்பர்லாம் சொல்ல மாட்டேன், இந்த பொண்ணு உடம்புல வரமாட்டேன், நீ தானே வேணும்னே தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே மயம் இருந்துட்டு, இல்லையே நான் எங்கே சொன்னேன், உண்மையிலுமே காட் வந்து தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலுமே காட் தான் திரும்ப உன் உடம்புல வந்து சொன்னாரான்னு கேட்கறதுக்கு நான் எதுக்கு போய் சொல்கிறேன், உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்க. ஆனால் இனிமேல் நீ ஏதாவது சின்ன தப்பு பண்ணலாலும் அம்மா உன்னைய ஃபயர் பண்ணிடுவாங்களே, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கக்குள்ள ஒரு பாட்டு பாடுற சத்தம் கேட்குது. ஸ்ரீ பொண்ணு தான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக அவளுக்கு சிங்கிங் பண்ணுங்கிறது தான் ஆசை, ஒரு சிங்கர் ஆகணும் அப்படிங்கிறது அவளுடைய ஆசை. அவள் பாட்டுக்கு அங்கே இருக்கிற மரத்துங்களுக்கெல்லாம் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டே அவள் பாட்டுக்கு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் அதை கேட்டு அங்கே வந்து பார்க்க வராங்க. ஸ்ரீயோட வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்குமா, அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் இருந்துட்டு, ஸ்ரீ ரொம்ப அழகாக பாடுறா, அவளுடைய வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது, அவளை சிங்கர் ஆக்கிறதுக்காக ட்ரை பண்ணலாம்ல, அவளை கூட்டிகிட்டு போகலாம்ல, அவளுடைய திறமையே இப்படி வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்குறதுக்கு அப்போ தான் ஹீரோ சொல்கிறான், ஆக்சுவலாக நாங்கள் ஆல்ரெடி கூட்டிகிட்டு போயிருந்தோம் பேங்காக்கு சிங்கிங் பண்ணுறதுக்காக. அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஸ்ரீ அங்கே ரூமில் தனியாக விட்டுட்டு நாங்கள் வெளியே நின்றுட்டு இருந்த டைமில் அவகிட்ட அங்கே உள்ள மேனேஜர் தப்பாக நடந்துக்கு பார்த்தான். அதனால தான் அதுக்கப்புறம் நாங்கள் அவளை திரும்பவும் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்க கூட இல்லை, அவளும் அதை பற்றி மறந்து போயிட்டா அப்படின்ட்டு சொல்லவும் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இல்லை இவளுடைய திறமை இப்படியே முடக்கி வைக்கக்கூடாது, நான் அவளை கூட்டிகிட்டு போயிட்டு சிங்கர் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவுக்கு செமையாக கோவமாயிடுது. இனிமேல் என் ஃபேமிலி மேட்டரில் நீ தலையிடுற வேலை வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டுட்டு போயிடுறான். இந்த கிராங்க் அப்பா அந்த ஜென்ரலுக்காக தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னா அங்கே உள்ள ஊரில் உள்ள மக்களுடைய நிலத்தை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வாங்கி அந்த ஆள்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருப்பான் போல இருக்கு. அதனால நம்ம ஹீரோவும் அவங்க அப்பாவும் சேர்ந்துட்டு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு விவசாயிக்கிட்ட உங்கள் நிலத்தெல்லாம் இந்த மாதிரி யாருக்கு கேட்டாலும் கொடுக்காதீங்க, நம்ம குழந்தைங்களுக்கு அது தேவைப்படும், அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு போகணும் அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணவும் அவங்களும் சரி நாங்கள் இதுக்கு மேலே கொடுக்க மாட்டோம், எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கொடுத்துட்டாங்க நிலத்தை, ஆனால் நாங்கள் தான் கொடுக்காத வச்சுக்கிட்டு இருக்கோம், அப்புறம் நீங்களே வந்து பேசிட்டீங்க, இதுக்கு மேலே நாங்கள் தரமாட்டோங்கிற மாதிரி சொல்லவும் அவருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே நைட்டும் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் ஸ்ரீயை பற்றியே நினச்சிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. ஸ்ரீயை எப்படியாவது கூட்டிகிட்டு போயிட்டு அவளை பெரிய சிங்கர் ஆக்கணும் அப்படின்ட்டு அவங்க நினச்சிக்கிட்டே வந்துகிட்டு இருக்க அப்போ டப் டப்னு சத்தம் கேட்டுட்டு இருக்கு. என்னது சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்த்தா ஹீரோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக நைட் ஆனால் இவன் வார்ம் அப் பண்ணுறது பழக்கம் போல இருக்குது. மரத்தில் துணியை கட்டிக்கிட்டு அதில் பஞ்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கானா, அதை பார்த்துட்டு இவங்களும் பக்கத்தில் போக ஹீரோ டப்புன்னு முகத்திலே குத்துற வர மாதிரி பண்ணா செம்மையாக பயந்து போயிடுறாங்க. ஆனால் நல்ல வேலை குத்தலை. பயந்து போனவங்களும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்க ஹீரோ அவன் கையில் இருந்து மின்மினி பூச்சியை ஓப்பன் பண்ணி காட்டுறான். அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை அவங்க கையில் வாங்கிக்க மயமுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே சந்தோஷத்தில் இருந்துகிட்டு இருக்க ஹீரோவும் நம்ம மயோமையே பார்த்துக்கிட்டு இருக்கான். மயோமும் இதை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இதை பறக்க விட்டால் நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு அதை பறக்க விட்டுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மயம் மின்மினி பூச்சி பறக்கிறத பார்த்துட்டு ஆசையாக பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோ நம்ம மயோமியை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்க எவ்வளோ அழகாக பறக்குது இல்லை அப்படின்னு சொல்லவும் ஆமாம் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்ல அப்போ தான் திரும்பி பார்க்குறாங்க. மனம் ஃபுல் அண்ட் ஃபுல் மயமையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். மயமும் அப்படியே நர்வஸ் ஆகிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க. அந்த நைட்டு ஃபுல்லாகவே ஒருத்தருக்கு ஒருத்தர் நினச்சிக்கிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த நாளே ஹீரோட அம்மா இந்த கிராங்கோட கடைக்கு தான் போயிருக்காங்க. ஆக்சுவலாக அங்கேயும் இந்த வெள்ளம்லாம் சப்ளை பண்ணுவாங்க போல இருக்குது. அங்கே கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்க இந்த கிராங்க் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை பிடுங்கணும்னு தானே இவங்களாம் ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அதனால இவளை எப்படியாவது நம்ம சீட்டு விளையாடுறதுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ட்டு கேம்லிங் நடக்கிற இடத்துக்கு வரையா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட அவங்களும் சரி வா போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இந்த வெள்ளத்தெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக போயிருந்தாங்களே அந்த வேலையை செய்கிற ஆட்களும் அவங்கெல்லாம் ரிட்டன் காரில் வந்துடுறாங்க. இப்போ ஸ்ரீ பார்த்துட்டு என்ன நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, அம்மா எங்கன்னு கேட்குறதுக்கு அம்மாவை கிராங்க் அம்மா எங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அதனால தான் நாங்கள் மட்டும் வந்தோன்னு சொல்ல சரின்ட்டு காரை கொடுங்க நான் வெளியே போகணும்னு சொல்லிட்டு அவங்க காரை வாங்கிக்கிட்டு கிளம்ப பார்க்க நம்ம மையம் தான் ஸ்ரீயை எப்படியாவது சிங்கர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அதனால அவகிட்ட எப்படியாவது ஃப்ரெண்ட்லி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கூடவே நானும் வரட்டுமா அப்படின்ட்டு பின்னாடியே வந்து நிற்க, ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணிடுறான்னா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத சரி வா போகலாம் அப்படின்ட்டு நீ பின்னாடி உட்காந்து வா அப்படின்ட்டு ஸ்ரீயும் சூச்சாயும் முன்னாடி உட்காந்துக்கிறாங்க. பாவம் நம்ம ஹீரோயின் பின்னாடி உட்காந்து பழக்கமே இல்லைல்ல, அவங்களுக்கு ஏறுறதுக்கு கூட தெரியல, கஷ்டமாக இருக்குது. ஆனால் கஷ்டப்பட்டு ஏறி உட்காந்துக்கிறாங்க. மார்க்கெட்டுக்கு 3 பேரும் வந்துடுறாங்க. அந்த இடத்துல இந்த டிமான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னா இந்த கேம்லிங் மாதிரி வச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறது இந்த குடும்பம் தானே, அதுக்காக ஒரு ப்ரைஸ் ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்காக ப்ரைஸ் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல நம்ம ஸ்ரீ சூச்சாய் நம்ம ஹீரோயின் எல்லாருமே வந்துகிட்டு இருக்காங்களா, இது கேட்ட உடனே மயம் இருந்துட்டு என்ன ப்ரைஸ் கிடைக்குது, நான் என்ன கேம் நானும் அந்த கேமில் கலந்துக்கிட்டுமான்னு கேட்க அவன் தான் மயமா பார்த்த உடனே ஃப்ளோட் பண்ண ஆரம்பிச்சிருவான் இல்லையா, நீ எப்போ வந்த குடு வெயிட் எதுக்கு நீ வச்சிட்டு இருக்க, கொண்ட நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த பொண்ணு இல்லை வேண்டாம் அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, என்ன கேம் நடக்குது, என்ன ப்ரைஸ் கொடுப்பீங்க நானும் கலந்துக்கலாமான்னு கேட்க அவன் நம்ம மயம் கிட்ட ஃப்ளோட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஸ்ரீயும் கூட தானே நின்றுட்டு இருக்கா, அவ எப்படி விடுவா, அவ பிடிச்சி சத்தம் போட ஆரம்பிக்க இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சது. அப்போ ஒரு லைன்ல போயிட்டு நம்ம ஹீரோயின் நின்றுட்டு இருக்காங்க. அங்க ஏதோ பேங்க்குள்ள வேலையே ஏதோ வேலை நடக்குது போல இருக்குது. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் நின்றுட்டு இருக்க அங்க ஒரு போஸ்டரை பாக்குறாங்க. ஆக்சுவலா அது ஒரு ஊர்ல வந்துட்டு ஒரு சிங்கிங் காம்படிஷன் மாதிரி நடந்துட்டு இருக்குது. அதுக்காக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி தான் இந்த போஸ்டர் ஒன்று ஒட்டி வச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே நம்ம மையம்க்கு ஸ்ரீயோட ஞாபகம் தானே வரும். அதனால ஸ்ரீயை கூப்பிடுறதுக்காக ஓடி வந்து பார்க்க அவங்க 2 பேரும் இன்னும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இடையில போயிட்டு மயம் இருந்துட்டு ஸ்ரீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா வா என் கூடன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிகிட்டு போயிட்டு அந்த போஸ்டர் இருக்கு இல்லையா அதை காட்ட சிங்கிங் காம்படிஷன் நடக்குதான் வரியா நம்ம போலாமா அப்படின்ட்டு கேட்க அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. கூடவே இந்த டெமோனும் பின்னாடியே வந்திருப்பான். அவனும் பார்த்துட்டு நீ ஏன் போக மாட்டேங்கிற, நீ சிங்கிங் காம்படிஷனுக்கு போகலாம்ல, உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கும்ல அப்படின்ட்டு நீ பேங்காக்ல நடந்ததை பற்றியே எதுக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்கங்கிற மாதிரி பேங்காக்ல நடந்ததை பற்றி நம்ம மையாமுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு அவன் பாட்டுக்கு சொல்ல ஆரம்பிக்குவோம். இந்த பொண்ணுக்கு செம்மைய கோவம் ஆயிடுது. வாயை மூடுறியா, தேவையில்லாதெல்லாம் பேசாத, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோவப்பட்டுட்டு போயிடுறா. இந்த ஸ்ரீ பொண்ணு கோவிச்சிட்டு ஓடி வந்தா இல்லையா, அவ எங்க போறான்னா இந்த கிராங்கோட கடைக்கு தான் போறா. அங்க போன உடனே அந்த கிராங்க் தான் அங்க உட்காந்துருக்கா. அவ இருந்துட்டு ஸ்ரீயை பார்த்த உடனே ஸ்ரீ நீயா, எங்க மனா வந்திருக்கானா, மனா எங்கன்னு கேட்கறதுக்கு மனாலாம் வரல நான் மட்டும்தான் வந்திருக்கேன், எங்க எங்க அம்மா உங்க அம்மா கூட தான் போனாங்களாமே எங்கன்னு கேட்கறதுக்கு அம்மா அவங்க ஃப்ரெண்டோட தான் பேசுறதுக்காக போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. பின்னாடியே நம்ம மயம் சூச்சாய் எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. மயம் இருந்துட்டு ப்ளீஸ் ஸ்ரீ ப்ளீஸ் இதில் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண நம்ம போகலாம், அந்த சிங்கிங் காம்படிஷனில் நீ சேர்ந்துக்கலாம் வான்னு சொல்லி எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணு முடியாதுங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த கிராங்க் அந்த பேப்பரை வாங்கிக்கிட்டு சரி நீ போகலன்னா பரவாயில்ல, உன்னோட வாய்ஸ் வந்து ஆவரேஜ் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சூச்சாய் கோவப்படுறா. என்ன எங்க அக்கா வாய்ஸ் ஆவரேஜா இருக்குமா, அவ வாய்ஸ் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கோவப்படுறா. இந்த கிராங்க் இருந்துகிட்டு அந்த ஃபார்ம் அவ கையில வாங்கிக்கிட்டு இதை நான் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொல்ல நம்ம மயம் விட மாட்டேங்கிறாங்க. இல்ல என்கிட்ட கூட அப்படின்ட்டு புடுங்கிக்கிறாங்க. அந்த சமயத்துல மனாவும் ஜோடா அங்க வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் பேப்பரை வச்சுட்டு எனக்கு உனக்குன்னுகிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த சமயத்தில் உள்ள இருந்து சிரிக்கிற சத்தம் கேட்குது. லேடிஸ் எல்லாம் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே கேம்லிங் நடந்துகிட்டு இருக்குது. அங்கே ஹீரோட அம்மா வின் பண்ணிட்டாங்க போல இருக்கு, இன்னைக்கு என்னோட நாள் அதிர்ஷ்டமான நாள் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியாது, சிரிச்சுக்கிட்டு இருக்க. அந்த சத்தம் வெளியே கேட்க எல்லாருமே என்ன சிரிப்பு சத்தம் கேட்குது அப்படின்ட்டு ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்க. சூச்சாய் மட்டும் இருந்துட்டு நான் அம்மா இருக்காங்கன்னு நினைக்கிறேன், நான் அங்கே போறேன்னு சொல்லிட்டு அவ உள்ள ஓடி போயிடுறா. உடனே மயமும் நான் போய் அவளை போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவ போக பின்னாடியே மனோ ஜோடா அப்புறம் கிராங்க் அண்ணன் கிராங்க் அப்புறம் ஸ்ரீ எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. உள்ள போய் பார்த்தா என்ன நடக்குதுன்னு இந்த லேடிஸ் எல்லாம் சேர்ந்து உட்காந்து கேம்லிங் தானே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரேடியோவில் ஏதோ
சீரியல் ஒன்று போட்டு கேட்டுட்டு இருக்கிற மாதிரி அதை கேட்டு தான் இவங்க சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டு ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே இவங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கு. என்னடா இது, இப்போதான் வேற மாதிரி சத்தம் கிடுச்சு, இப்போ என்ன இவங்க ஏதோ ஆடியோ கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கேன்ட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க. அப்புறம் அந்த ஆடியோலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்கிறதுக்கு. அம்மா நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கிராங்க் சொன்னால் எங்கேயோ உங்கள் ஃப்ரெண்டோடைய வீட்டுக்காக ஏதோ பேசுறதுக்காக போயிருக்கீங்கன்னு சொன்னால் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்குறதுக்கு, ஆமாம் நான் ஃப்ரெண்டோட பேசுறதுக்காக தான் வந்தேன், அதே என் ஃப்ரெண்டெல்லாம் இங்கே இருக்காங்களே அதான் அவங்க கூட தான் பேசுறதுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே சூச்சா இருந்துட்டு அம்மா வீட்டுக்கு வாங்க போகலாம் அப்படின்ட்டு கூப்பிடுறா. எல்லாரும் கூப்பிட ஆரம்பிக்க, இல்லை நான் வரல, என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் பேசிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வரேன், இப்போலாம் என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்களா. அதனால அங்கேருந்து எல்லாருமே போகிறாங்க. நம்ம மயம்க்கு மட்டும் ஏதோ ஒன்று டவுட்டாக இருக்குது, ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்க. வழக்கம் போல் கிராங்கோட அண்ணன் நம்ம மயம் கிட்ட வளைஞ்சு பேச ஆரம்பிப்பான்ல, அதே போல் பேச ஆரம்பிக்குவோம். ஸ்ரீக்கு கோவமாயிடுது. அதனால் வளகடா அப்படின்ட்டு வெளியே போய்கிட்டே சூச்சா என் கூட வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட, இந்த பொண்ணுக்கு டவுட்டாகவே இருக்குது. அதனால அங்கேயே நின்றுட்டு இருக்க. இந்த டெமோனும் எதுக்காக இவ்வளோ நேரம் நீ இந்த கூடையை கையில் வச்சுக்கிட்டு இருக்க, கூட என்கிட்ட நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறான். அந்த பொண்ணுக்கு டவுட்டோடய தான் வெளியே போகிறா. அதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஆக்சுவலாக இந்த டெமோனுடைய அடியாள் இருக்கான் இல்லையா, அவன் அதுக்கு முன்னாடியே ஓடி வந்து இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியெலாம் இங்கே வந்திருக்காங்க, இதெல்லாம் எடுத்து மறைச்சி வைங்கன்னு சொல்லியிருப்பான் போல இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க டப்புன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு மறைச்சி வச்சுட்டு அந்த ரேடியோவும் போட்டு விட்டுட்டு ஏதோ சீரியல் கேட்குற மாதிரி ஆக்டிங் விட்டுருக்காங்க. அப்படியே நைட்டும் ஆகிடுது. ஸ்ரீ தனியாக உட்காந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கா. நம்ம மையம் அந்த காம்படிஷனில் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தவ அவளே அப்படியே பாட்டு பாடவும் ஆரம்பிச்சிடுறா. அந்த சமயத்தில் நம்ம மையமும் பின்னாடி இருந்து வந்துடுறாங்க. அதை கேட்டுக்கிட்டே வந்துட்டு, நீ திரும்பவும் யோசிச்சு பாரு, அந்த காம்படிஷனில் நீயும் கலந்துக்க அப்படின்ட்டு கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணு முடியவே முடியாதுங்கிறா. ஏன் இந்த மாதிரி உன்னுடைய திறமையை உனக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிறேங்கிறதுக்கு இதுதான் ரியாலிட்டி. நான் என்னுடைய ரியாலிட்டியில் ஆல்ரெடி வந்துட்டேன். என்னால் ட்ரீமுக்கெல்லாம் போக முடியாது, அது ட்ரீம் வாழ்க்கை. இதுதான் என்னுடைய ரியாலிட்டி, எனக்கு என்னங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. அந்த பொண்ணு முடியவே முடியாது, நான் கலந்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோயினும் தனியாக நின்றுட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. ஸ்ரீயை சாங் பாடுறதுக்காக ஒத்துக்க வைப்பாங்களா நம்ம ஹீரோயின். ஸ்ரீயும் எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்களும் அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்காக அந்த காம்படிஷனில் சேர்ந்துக்குவாங்களா இல்லையாங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.